எதையும் பார்க்க வேண்டாம், அங்கே பாருங்க. ஜீசஸ் சரியா? அதான் பரிசுமா இருக்கணும். அப்பதான் சீக்கிரம் போவேன். இல்லைன்னா இன்னும் ஒன்றா போறாங்க. அதில் யார் வாங்க 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 அதில் உட்காருங்க. சேர் 4 சேர் போடுறது, 3 சேர் தான் போட்டுருங்க. இங்கே வரக்கூடாது. பின்னாடி 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 நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. சொல்லுங்க. தெரியும், எனக்கு தெரியாது. அதில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். தெரியல மாதிரி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது
வசனத்தை பார்த்து போகிறோம். தலைப்பு என்னவென்றால், சுதந்திரத்தால் நாம் பெற்றிருப்பது நன்மையா இல்ல தீமையா? அதுதான் இந்த தலைப்பு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சுதந்திரத்தால் வந்து நம்மளுக்கு வந்து நன்மைதான் அப்படின்னு நான் வந்து பேச போகிறேன். முதலாவது இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆன்டிகாவை ஸ்தோத்திரம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் பார்க்க போறவங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து 79வது தினம் சுதந்திர விழாவை நம்ம எல்லாரும் கொண்டாடுகிறோம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா சுதந்திரத்துல வந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாகவே நம்மளுடைய இந்திய ஜனங்கள் வந்து வெள்ளையர்களுக்கு வந்து அடிமையா இருந்தாங்க. ஆனா வந்து இந்த சுதந்திரத்தினால வந்து சுதந்திரம் அடைந்ததுனாலதான் வந்து கண்டிப்பா இன்றைக்கு நான் முன்னாடி நின்று இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்ததுதான் காரணம். ஒருவேளை சுதந்திரம் அடையாம இன்னும் நம்ம வந்து அவங்களுடைய அடிமைத்தனத்திலேயே அவங்க வெள்ளையர்களுடைய அடிமைத்தனத்திலே இருந்திருந்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இன்னைக்கு ஆலயத்துக்கு வரவோ இல்ல நம்மளுடைய காரியங்களை நம்மளே செஞ்சுக்கவோ நம்மளால கண்டிப்பா முடியாது. அதுவும் இல்லாம இன்றைக்கு சுதந்திரம் அடைந்ததன் நன்மை என்னன்னா, இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கிறப்ப இது படிக்க இதுவாக நம்ம ஆகணும்னு நம்ம விரும்புறோம், இல்லைன்னா வந்து இந்த கம்பெனியில போய் சேர்த்து வேலை செய்யணும், இல்லைன்னா வந்து நம்ம வந்து வாக்களிக்கிற ஒரு உரிமையே வந்து சுதந்திரத்திற்கு அப்புறம் தான் வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சுதந்திரம் அடையாம இருந்தா இன்னும் நம்ம அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜாக்களுக்கு அடிமைகளா இருந்த மாதிரியே தான் இப்பவும் நம்ம இருந்திருக்க முடியும். சுதந்திரத்தினால என்ன நன்மைனா, அந்த ஜனநாயக ஆட்சி வர்றதுக்கு காரணம் வந்து சுதந்திரம் அடைந்ததுனாலதான். இது சொல்லுவாங்க, மக்களால் மக்களுக்காக மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்சி தான் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஆட்சி. சோ இது வர்றதுக்கு காரணம் முழுக்க வந்து சுதந்திரம் அடைந்ததுனாலதான். சுதந்திரம் அடையாம இருந்தா இன்னும் நம்ம அந்த மன்னர்கள் ஆட்சி, அந்த மன்னர் அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நம்ம வந்து இன்னும் செஞ்சு கொண்டிருப்போம். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்ததுனாலதான் இன்றைக்கு பெண்கள் வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க, அடுப்பூது பெண்களுக்கு எல்லாம் படிப்பு எதுக்கு, பெண்கள் எல்லாமே வீட்டிலே இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு பெரிய பெரிய படிப்புலாம் அவங்களை வந்து அனுப்பவே மாட்டாங்க. இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து எல்லா துறைகளிலுமே பெண்கள் பைலட்டா இருக்காங்க. பெண்கள் வந்து நம்மளுக்கு சுனிதா வில்லியம்ஸ் தெரியும், அவங்க வந்து விண்வெளிக்கே போய் அங்க என்னென்ன ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு அங்க என்ன நடக்குதுன்றத நம்மளுக்கு இங்க வந்து அனுப்புறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பெண்கள் அந்த அளவுக்கு இந்த பூமியில மட்டும் இல்லாம வெளி உலகத்துல போய் சாதனைகள் படைத்துட்டு இன்றைக்கு வராங்க. அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சுதந்திரம் அடைந்ததுனாலதான். ஒருவேளை சுதந்திரம் அடையாம இருந்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து நம்மளுடைய நாட்டுல வந்து கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல இன்னும் நிறைய நன்மைகள் சொல்லணும்னா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்தது காரணம் வந்து சுதந்திரம்னாலதான். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறோம், அதுல வந்து மதிய உணவு திட்டம் ஆண்டவர் வந்து எல்லா பிள்ளைகளுமே வந்து அவங்களுக்கு வந்து லஞ்சு கொடுக்கணும். இப்ப அந்த காலத்துலலாம் வந்து சாப்பாடு இல்லாததுனாலதான் வந்து அநேகர் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. சோ அந்த காரியத்தையுமே வந்து இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கிருபையினாலதான் சுதந்திரம் அடைந்ததுனாலதான் அந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. சோ இது எல்லாமே வந்து சுதந்திரம் அடையாம இருந்திருந்தோம்னா இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு அடிமைத்தனத்துல அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்க, இப்ப வாக்களிக்கிற உரிமை வந்து வந்தது காரணமே சுதந்திரம் தான். நம்மளுக்கு எந்த தலைவர் சூட்டபிளா இருப்பாங்கன்றத நம்ம யோசிச்சு நம்மளுக்கான அந்த உரிமை வந்தது காரணம் வந்து சுதந்திரம் தான். வேதத்துல கூட நம்ம வாசிக்கிறபடி ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வந்து அந்த பழத்தை நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் வந்து உருவாக்கிட்டு இதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அதை வந்து சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றத ஒரு முடிவு எடுக்கிற ஒரு இதை வந்து சுதந்திரமா ஆண்டவர் வந்து கொடுத்திருந்தார். இப்போ வந்து சுதந்திரத்தினால தீமை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாத்திரை எடுக்கிறோம், அந்த மாத்திரையில ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாத்திரையை நம்ம போடாம விட மாட்டோம்ல. ஆனா அந்த மாத்திரையினால நன்மை இருக்கு, சைடு எஃபெக்ட் 1-2 இருக்கலாம், அதனால ஒரு சின்ன சின்ன தலைவலி அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கலாம். ஆனா அதனால ஒரு பெரிய நன்மையே இருக்குன்னு சொல்லும் போது அந்த மாத்திரையே வந்து இல்ல எனக்கு இந்த மாத்திரையே வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் சுதந்திரத்தினால நம்ம சில 1-2 தீமைகள் இருந்தாலுமே சுதந்திரமே வந்து தீமைக்கானதுதான் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே போல வந்து இப்போ ஆதாம் ஏவாள் வந்து சுதந்திரமா ஆண்டவர் விட்டதுனாலதான் அவங்க வந்து போய் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஆனா அதுக்கப்புறம் வர சந்ததிகள் எல்லாருமே அதே மாதிரி தப்பு செய்யறவங்களோட மாறல. சோ அதுக்கப்புறம் வந்த மோசேவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், தானியல் எல்லாருமே வந்து பரிசுத்தவான்களா தான் இருந்தாங்களே தவிர சுதந்திரமா விட்டுட்டா எல்லாமே தப்பா மாறிடும் அப்படின்றது இல்லாம வேதத்தின்படி பார்த்தா அநேக பரிசுத்தவான்களுமே தான் வந்து வந்திருக்காங்க. சோ சுதந்திரத்தை வந்து முழுமையா அந்த தீமை அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம வந்து ஆண்டவர் கூட இருந்த சீஷர்கள் ஒருத்தரான தோமா கூட
இன்றைக்கு வந்து நம்மளுடைய இந்தியா தேசத்துக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பா சுதந்திரம் அடைந்ததுனாலதான். ஒருவேளை நம்ம இப்ப மன்னர்கள் ஆட்சி அப்படியே இருந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே நம்ம இன்னும் இருந்திருந்தா கண்டிப்பா தேவனை பற்றி இயேசு கிறிஸ்துவர் இருக்காரு அப்படின்றதே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நிறைய மிஷினரிகள்மார்கள் நம்ம இந்தியா தேசத்துக்குள்ள வர்றதுக்கு காரணமாவே இந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா தான் இருந்தது. ஸோ தேவனை அறிகிற அறிவு வர்றதுக்கு காரணமே இந்த சுதந்திரம் அடைந்த பிறகுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், அதுக்கப்புறம் நிறைய மருத்துவமனைகள், இது எல்லாமே வந்து சுதந்திரத்திற்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கிடைத்தது. அதுக்கப்புறம் நிறைய ரயில்வே போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பல் வழி போக்குவரத்து, இது எல்லாமே சுதந்திரத்திற்கு அப்புறமா தான் வருது. ஸோ முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கத்தி இருக்குன்னா அந்த கத்தி வந்து காய்கறி வெட்டவும் பயன்படுத்துது, கொலை செய்யவும் பயன்படுத்துது. ஆனா அதுக்கு கத்தி வச்சு கொலை தான் செய்யறாங்கல்ல, இப்ப காய்கறி வெட்டெல்லாம் யூஸ் ஆகலாம், அப்ப அது கத்தியே வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நன்மைகளும் கண்டிப்பா இருக்கு. ஸோ சுதந்திரம் அடைந்ததுனால கண்டிப்பா அது வந்து நன்மைகள். சில பேர் அதை தவறாக யூஸ் பண்ணினாலும் சுதந்திரத்தினாலதான் நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடையும்படி கர்த்தர் வந்து உதவி செய்திருக்கிறார். அது இல்லாம வந்து இப்ப நம்ம இந்தியா அப்படின்னா ஒரு சின்ன நாடு. இப்போ பெரிய பெரிய நாடுகள் இப்போ வந்து WHO அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் UNO அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்புகள்ல இந்தியாவும் ஒரு இடத்தை வந்து பங்கு வகிக்கிறதுக்கு காரணம் வந்து சுதந்திரம் தான். இப்போ வந்து நிறைய நாடுகள் வந்து அதுல பங்கு பெறுறாங்க. இப்ப அமெரிக்கா வராங்க, அமெரிக்கா, யூரோப், இங்கிலாந்து எல்லாமே வராங்க. அதுலயும் இந்தியாவும் ஒரு பங்கு வகிக்கிறதுக்கு காரணமே சுதந்திரம் தான். சுதந்திரம் அடையாம இருந்திருந்தோம்னா கண்டிப்பா நம்ம இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் போய் நம்மளால வந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய லெவல்ல பல நாடுகளோடு கூட உறவு வைத்துக் கொள்ற அளவுக்கு இப்ப மோடி எடுத்துக்கிட்டோட எல்லா நாடோட அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, எல்லா நாடுகளோட உறவு வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ என்ன சொல்லணும்னா சுதந்திரம் அடைந்தது நம்ம வந்து நன்மைக்காக மட்டுமே என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தீமைக்காக பேச வராங்க. அதுக்கப்புறம் முடிப்பா வந்துட்டு சொல்லி முடிப்பாங்க. நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நான் சுதந்திரம் அடைஞ்சதுனால தீமைன்ற தலைப்பு தான் தேர்வு செஞ்சிருக்கேன். சுதந்திரம் அடைஞ்சது நன்மையா இருந்தாலும் அடைஞ்சது நன்மையா இருந்தாலும் அது பல தீமைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தனி மனித வாழ்க்கையில சுய கட்டுப்பாட்டு குறைவை அது ஏற்படுத்தி இருக்குது. சுய கட்டுப்பாட்டு ஒரு தனி மனித வாழ்க்கையில குறைவை ஏற்படுத்துறதுனால அது குடும்பத்துல, சமுதாயத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஒழுக்கக்கேடை ஏற்படுத்திக்கிட்டு தான் இன்னும் இருக்கு. அப்புறம் சுதந்திரத்தினால அதாவது அரசியல் கட்சிகள் பல வந்து தொடங்கப்பட்டு அந்த அரசியல் கட்சிகளின் ஆதிக்கங்கள் வந்து நம்ம நாட்டுல அதிகரிச்சுட்டு தான் இருக்கிறது. எப்படின்னா இப்போ சுதந்திரம் வந்து கிடைச்சிருச்சு, இது நம்மளுடைய பேச்சுரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ஸ்ல எல்லாம் பல விதத்துல அந்த பேச்சுரிமைகளை தவறா பயன்படுத்துறது, அப்புறம் போதைப் பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துறது, இது பல குற்றங்களை, அதாவது சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து சேலை உடுத்துறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். பாவாடை சட்டை, தாவணி பாவாடை இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸுகளை அரைகுறையா உடுத்துற காரியங்கள், அப்புறம் சுதந்திரத்தை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற காரியங்கள் இந்த நவீன காலத்துல இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி சுதந்திரத்தினால நிறைய குற்றங்கள் பெருகிக்கிட்டே வருது. குடிப்பழக்கங்கள், அப்புறம் வந்து கொலைகள், இந்த மாதிரி திருடு, அந்த மாதிரி குற்றங்கள் பெருகிக்கிட்டு தான் இருக்கிறது. அப்புறம் சுதந்திரத்தினால அதிக அந்த அரசியல் கட்சிகள் வந்து நாங்க தான் ஆட்சி செய்யணுன்றதுக்காக மக்களுக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து ஊழலை பெருக்கிற காரியங்கள்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள்கிட்ட நல்ல செய்திகளை எடுத்துக்கொண்டு போறது கம்மியா தான் இருக்கு. ஆனா அந்த அரசியல் கட்சிவாதிகள் வந்து மக்களுக்கு அவங்களே ஆள வேண்டிய அவங்களே லஞ்சம் கொடுக்கறவங்களா இருக்காங்க, அப்புறம் லஞ்சம் வாங்குறவங்களாவும் இருக்காங்க. அப்படி பல கட்சிகள் தங்க கட்சிகளை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு வெறியில நான் தான் ஆளுகை செய்யணுன்ற ஒரு வெறித்தனத்துல மக்களை வந்து மயக்கிற காரியங்கள்ல பல விதத்துல ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம நாட்டுல சுதந்திரம் அடைஞ்சு கல்வி பெருகுனா கூட, ஆண் பெண் சம கல்விகள் வந்தாலும் கூட எல்லாருக்குமே வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு
அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அநேக போராட்டங்கள்ல அவங்கவுங்களே முன்னெடுத்து தெருவுல ரோடுல அந்த மாதிரி சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சாலை மறியல் இந்த மாதிரி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இதனால அநேக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. மருத்துவத்துக்கு போற அந்த வழிகள் தடைபடுது. இந்த மாதிரி சுதந்திரத்தை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. சுதந்திரத்தினால தண்டனைகள் குறைஞ்சே போயிட்டு இருக்கு. அதாவது இப்பெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைங்களை டீச்சர்ஸ் அடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு கணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த காலத்துல பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல்ல அடிச்சு வளர்க்கும் போது அவங்க வந்து ஒரு கண்டிஷனோட நல்ல ஒரு பொறுப்புல இருந்தாங்க. இப்ப அடிக்காம இருக்கவும் பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள் ரொம்ப மிகவே கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா என் பிள்ளைய அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உரிமையில அந்த மாதிரி சுதந்திரத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களை சுதந்திரத்தினால நம்ம இழந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. நான் வந்து பைபிள்ல வந்து அதாவது சுதந்திரத்தை யாரு மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நயோமி வந்து பெத்லெஹேம்ல வந்து பஞ்சம் ஏற்பட்டப்போ அது நமக்கு வந்து நல்லா வசதியா வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசத்துல அவங்க எப்படியெல்லாம் அவங்க அந்த சுதந்திரத்தை வசதியை தேடி அவங்க போனதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் அந்த பெத்லெஹேம் தேசத்துக்கே இஸ்ரவேல் தேசத்துக்கே வந்தாங்க. அப்படிதான் சாலமோன் ராஜா கூட கடவுள் வந்து அவர் நல்லா ஞானத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் பெரிய தலைவரா நிறுத்தி இருந்தார். ஆனா அந்த சாலமோன் ராஜா வந்து அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த ஞானத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தினாலும் அநேக நிருபங்களை எழுதி கொடுத்தா கூட அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி செலவு பண்ணாருன்னா மனைவிகளுக்கும் மறுமனையாட்டிகளுக்கும் தான் செலவு பண்ணாரு. அதனால அந்த சுதந்திரத்தை சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு, மிஸ்யூஸ் தான் பண்ணாரு. அதே போல யூதாஸ்காரருக்கு இயேசுவோடே கூட தான் இருந்து எல்லாத்தையும் கேட்டா கூட அவனுடைய இஷ்டத்துக்கு சுதந்திரமா இருந்ததுனாலதான் சாத்தான் புகுந்து இயேசுவே காட்டி கொடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி சுதந்திரத்தை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணி தீமையை வரவழைச்சுக்கிறது அந்த பாவத்துல விழுந்து போறோம். இப்ப சுதந்திரம்ன்றது வந்து எப்படின்னா இது ரோமர் 4:14 அதிகாரத்துல ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப சுதந்திரத்தை வந்து நம்ம விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதன் மூலமா தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கிறதுனால இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில இந்த சுதந்திரத்தை நான் எப்படியெல்லாம் கையாளணும்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்றதுதான் உண்மையான சுதந்திரம். அதனால இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்கிறதா கிருபை, அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுதந்திரமா இந்த உலகத்துல நடமாட வைக்குது, ஜீவனோட வாழ வைக்குது, உயிரை கொடுக்குது. அந்த கிருபையை நம்ம இயேசு கிறிஸ்துவை அவருடைய சுவாபத்தை பின்தொடர்ந்து நம்மளும் அவரை போல வாழ்ந்து சுதந்திரத்தோட வாழ்ந்து நித்திய பரலோகத்துக்கு போக பிரயாசப்படும். நன்றி. தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நான் கொடானுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம மதியானத்திற்கும் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் யூடியூப்ல பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் கருத்துக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரத்தால் நாம் பெற்றிருப்பது நன்மை அப்படின்ற தலைப்பு தான் பேச போறேன். பைபிள்ல வந்து வசனம் சொல்லியிருக்காங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு வேத வசனங்கள் சொல்லியிருக்கு. யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சுதந்திரம்ன்றது ஆண்டவரிடத்து வருது எல்லாமே நல்லதா தான் வரும்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. அப்போ சுதந்திரம்ன்றது எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்து வருகிற ஒரு காரியம், அப்போ அது நன்மையா தான் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பைபிள்ல யாத்திராகமும் ஒரு புக் இருக்கு, அது நமக்கு தெரியும். அது வந்து மோசே வந்து கர்த்தர் மோசே மூலமா என்ன செஞ்சாங்கன்னா விடுதலையாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த யாத்திராகமம் புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்க பார்த்தீங்கன்னா விடுதலை பயணங்கள் சொல்லுவாங்க. ஸோ விடுதலை அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு சுதந்திர நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். சுதந்திரத்துக்கு இன்னொரு பேர் விடுதலை. இப்போ பைபிள்ல பார்த்தீங்கன்னா 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்திரீ ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு சுகம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் எவ்வளவின் மகள் வந்து இறந்து போன சூழ்நிலையில கர்த்தர் மறுபடியும் அவங்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்தாங்க. அப்புறம் லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த அந்த மகன் வந்து ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்தாங்க. இது எல்லாமே சுதந்திர
சுதந்திரம், அதாவது விடுதலை அப்படின்ற ஒரு காரியத்தை கீழே வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பைபிளில் நான் சொல்லிட்டேன். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் நமக்கு வந்து ஆண்டு கொடுத்த ஒரு கிருபை இருக்கு. ஒரு சுதந்திரத்தினால இந்த மொபைல் ஃபோன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மொபைல் ஃபோன் மூலமா நமக்கு தெரியும், நம்ம லிங்க்ல நிறைய பிள்ளைங்க தூரத்துல இருந்து வர பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்க, இணைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு அவங்களும் நம்ம வாங்கிக்கிற அதே பிளஸிங்கை பெற்றுக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல ஊழிய வாசல்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நம்மளுடைய தேசத்துல தமிழ்நாட்டுல வந்து அந்த சுதந்திரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு நம்ம கொடான நன்றி செலுத்தணும். அதே மாதிரி பெண்கள்லாம் முன்னாடி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், எல்லாமே பயப்படுவாங்க. வீட்டுக்கு வந்து செல்லணும்னா ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் கூட பிள்ளைங்க வந்து போகிற அளவுக்கு கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு சில சம்பவங்கள் கெட்டதா இருந்தாலும் எல்லாருக்குமே அப்படி சம்பவிக்கிறதில்லை, ஒரு சில சம்பவங்கள் மட்டும்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா சுதந்திரம் வந்து நம்மளுடைய இந்த சுதந்திரத்துல பெற்றதுனால நம்ம பெண்கள் வந்து இன்னைக்கு நாட்டை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்தினுடைய யார் சொல்ல நம்முடைய கவர்னர் பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அப்படின்றவங்க, அவங்க ஒரு லேடி தான். அதுக்கப்புறம் சிந்தூர் சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம், ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை வந்து ஷூட் பண்ணி பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து தலைமை எடுத்து செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பெண்கள் தான் அதிகாரிகள் வந்து செய்தாங்க. இதெல்லாம் நம்ம தேசத்துக்கு நம்ம தேசத்துக்கு கொடுத்த சுதந்திரம் நினைச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தால் நம்ம நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். தீமைகள் கொஞ்சமா இருந்தாலும் நன்மைகள் அதிகமான ஒரு காரியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு சுதந்திர நாள் அப்படின்றதுனால கட்டாயமா எல்லாருமே காந்தியடிகள், நேருஜி, அதுக்கப்புறமா சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் ராணி லட்சுமிபாய் எல்லாரையும் நம்ம பார்க்க எல்லாருமே ரத்தத்தை சிந்தி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இந்த சுதந்திர நாள அவங்களை எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி நினைக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் யார் கேட்டீங்கன்னா நம்ம தேவாதி தேவனாகிய கர்த்தர். நம்ம சொல்லியிருக்க நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு 4 to 6 லிட்டர் பிளட் இருக்கும். ரத்தம்ன்றது 4 to 6 லிட்டர் பிளட் இருக்கும். நம்ம விடுதலை தியாகிகள் வந்து பல விதங்களில் போராடி பல ரத்தங்களை சிந்தி நமக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. நம்ம தேவன் வந்து ஏசு சாமி அப்படின்ற ரூபத்துல என்ன செஞ்சாங்க, இருந்த அந்த 5 லிட்டர் 6 லிட்டர் எவ்வளவு பிளட் இருக்கு அத்தனை பிளட்டுமே வெளியேற்றி தான் நமக்கு பாவத்துல இருந்து, அதுக்கப்புறம் சாபத்துல இருந்து, எதுலெல்லாம் பயம்ன்றது ஒரு அடிமைத்தனம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, அப்புறம் ஒரு மாதிரி கலக்கம், குழப்பம், கவலை, எதெல்லாம் நமக்கு நேச்சுரலா வருதோ எல்லாருமே ஒரு அடிமைத்தனம். அதுல இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. ஒரு ராஜா இப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு வழியா போயிட்டே இருந்தாரு. அவர் ஒரு ஊர்வலம் மாதிரி சும்மா போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒரு தாத்தா, அந்த தாத்தாக்கு கை கால்லாம் நடுங்குது, நடக்க முடியல, ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷன். ஆனா அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தா கீழே உட்காந்து ஒவ்வொரு இடமா அந்த புளிய பறிச்சு அந்த இடத்துல செஞ்சாங்கன்னா மாங்கோட கொட்டை இருக்குல்ல, மாங்கொட்டை, அந்த மாங்கொட்டை ஒண்ணு ஒண்ணா பிளான் பண்ணி நட்டு வச்சுட்டு இருந்தார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் போய் கேட்டார், ஏன் தாத்தா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க எதுக்காக இந்த மாங்கொட்டையில் இந்த வயசான காலத்துல இதை நட்டு வைக்கிறீங்க, இது வளர்ந்து பெருசாகி இதுல ஒரு பழம் வந்து நீங்க சாப்பிட்றதுக்குள்ள உங்களுடைய காலம் முடிஞ்சு போயிடுமே, எதுக்காக இப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லப்பா இப்படியெல்லாம் என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய முன்னோர்கள் நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு நான் மாம்பழம் சாப்பிட முடியாது, எந்த ஒரு ஆப்பிளும் சாப்பிட முடியாது, நான் வந்து என்னுடைய வருங்கால ஜென்ரேஷனுக்காக நான் இதை சேர்த்து வச்சேன், இது மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ராஜாவுக்கு அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சது, நமக்காக மட்டும் வாழாம பிறருக்காகவும் வாழணும், அதான் உண்மையான சுதந்திரம். இப்ப நான் விடுதலை பெற்றுக்கிட்டேன், நான் ஏசாமி கிட்ட வந்தேன், எனக்கு இந்த விடுதலை கிடைச்சின்னு நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி நம்மள மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு அவங்க கொண்டு வரும்போது, சபைக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் நிச்சயமா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா நல்ல விடுதலையை கொடுப்பாங்க. ஸோ சுதந்திர தினம் நம்ம பெற்றுக்கொண்டது அதிகமா நன்மைகள் தான். நன்மைகள், தீமைகள்ன்றது ஒரு சில காரியங்கள் இருந்தாலும், இப்ப நம்ம ஒரு காய்கறி வாங்குறோம், அந்த காய்கறி வாங்கும்போது சில சமயம் சில கழிவுகள்லாம் வீணா போகுது, அதுக்காக இது வேஸ்டா இருக்கு, இது டேமேஜா இருக்கு, நான் இதை போய் சாப்பிடுவேனா, தூக்கி தூரம் போடுவேன் அப்படி சொல்ல மாட்டோம். தீமைகளை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல காரியங்களை எடுத்துப்போம். அதே மாதிரி நம்மளும் இந்த சுதந்திரத்தை நன்மையான விதத்தை பயன்படுத்தும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கர்த்தருக்கு புறாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நான் பேச வந்த தலைப்பு, நாம் சுதந்திரம் பெற்றிருப்பது தீமையே, ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த நல்வாழ்வை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும், பாஸ்டர் அம்மாவுக்கும், சபையார் யாவருக்கும், யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் மனதார நன்றி கூறிக்கொள்கிறேன். முதலாவதாக வேதத்தில் இருந்தே தொடங்குகிறேன். ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து சுதந்திரமாகத்தான் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அதற்கு பலன் என்ன?
நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டு பாவத்தையே தெரிந்து கொண்டார்களே. காயின் ஆபேல் காணிக்கை படைக்க ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்தாரே, ஆனால் நடந்தது என்ன? காயின் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஆபேலை கொன்று போட்டானே. இப்படி பல பல சம்பவங்களை சொல்லலாம். இன்னும் நாம் நடைமுறை வாழ்க்கையில் பல எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். மாணவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்று சுதந்திரம் கொடுத்த போதும் மாணவர்கள் பயமின்றி பல பல பழக்க வழக்கங்களை அடிமையாக்கிவிட்டனர். பெண்கள் சுதந்திரம் என்ற பெயரில் அரைக்குறை உடை உடுத்துவது, ஆண்கள் ஏர் கலரிங், கிழித்த ஜீன்ஸ், காதில் கடுக்கன் என்ற பல காரியங்களை செய்கின்றன. இப்படி பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், சுதந்திரம் நன்மையை கொண்டு வருகிறதா அல்லது தீமையை கொண்டு வருகிறதா என்று. சுதந்திரத்தால் நன்மை வராவிட்டாலும் பரவாயில்லை, தீமை வராமல் இருந்தாலே நலம். எனவே சுதந்திரம் நன்மை காட்டிலும் தீமையை அதிகமாக கொண்டு வருகிறது என்று தீர்ப்பு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தீர்ப்பு சொல்லுவாங்க. நானே எல்லாம் செய்யறதுக்கு போர் அடிக்குது. முன்னாடி போங்க. ஓகே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பிள்ளைங்க சத்தம் போடுறதுக்காக கேட்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டிமன்ற பேசிட்டு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். பெண் சுதந்திரமா இருக்கட்டும், நாட்டு சுதந்திரமா இருக்கட்டும், வேதத்திலிருந்து நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. முதல்ல சுஷ்மிதா அவங்க சொன்னப்போ, நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இயேசுடைய சீஷர் இங்க வந்தாரு, அதுக்கு பிறகுதான் அப்படின்னு. அது கிடையாது. சுதந்திரம் அடைந்த பிறவா அவர் வந்தாரு அப்படின்னு. மிஷினரிகள், வெளிநாட்டுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்ததே வாணிப நோக்கத்திற்காக ஃபர்ஸ்ட் நோக்கம். 2வது, அதன் மூலம் சுவிசேஷத்தை அறிந்தார்கள். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய வருகை தான் முதல் காரணமாக இருந்தது. 3வது விஷயம், நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். படித்து உன்னதங்கள்ல ஃப்ளைட் ஓட்டுறோம், எல்லாம் நல்ல விஷயம் தான். டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் விண்வெளிக்கு வர போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? முன்னாடி படிப்பு, கல்வி நமக்கு இருந்துச்சா அப்படி ஒரு விஷயம், அது யோசிக்க வேண்டியது. அப்படிதான் நமக்கு அவங்க வருகை மூலம் தான் கல்வி கிடைச்சு. மருத்துவம் எப்படி கிடைச்சு? அவங்க இங்க நமக்கு தான தர்மங்கள் மூலமாக அடிமைப்பட்டு, முதல்ல அடிமைத்தனம் இருந்துச்சு, ஜாதி வெறி, மதம், இப்படிப்பட்ட கட்டுக்குள்ளதான் நம்ம இருந்தோம். அவங்களுடைய வருகை தான். பெண்கள் எல்லாம் எப்படி தேவதாசி முறையினெல்லாம் ஆலயங்கள்ல இருந்துச்சு, இன்னைக்கு நிறைய ஒழிக்கப்பட்டு போயிடுச்சு. இதெல்லாம் எங்க இருந்து யார் விடுதலையாக்குனா? பெண் மிஷினரிகளுடைய வருகை. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு நன்மையை தந்தது. என்ன, நம்மளுடைய நாட்டுடைய நன்மைகளை அவங்க சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க, இங்க வறுமையாக்கிட்டாங்க. இனி 2வது விஷயம், ராஜ ஆட்சி முறையை சொன்னாங்க. உண்மையிலே ராஜ ஆட்சி முறை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலை, கொள்ளைகள், விபச்சாரம், இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் அதிகமா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அங்க உடனே இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க, அரபு நாடுகள்ல பல்லுக்கு பல், நம்மளுடைய பழைய பாட்டுல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தக்க தண்டனைகளை கொடுக்கறாங்க. இது ராஜ ஆட்சி முறை. அப்ப அங்க அப்படி இருந்துமே மீறல்கள் இருக்கும்போ, இது எதுவுமே இல்லாத இடத்துல எவ்வளவு பெரிய பாவங்கள் கொடியதா தலை தூக்கி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நடப்பு முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம், தீமை அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஆண்டி பேசினாங்க. லஞ்சம், அரசியல், உடை விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றது, சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம தவறான நோக்கத்துல பயன்படுத்துறோம். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ்ல ஒர்க் பண்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீ இந்த வஸ்திரம் தரிக்காத அப்படின்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அந்த பிள்ளை என்ன சொல்லும், இது ஏன் விருப்பம். அப்போ ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியே வர்றதுதான் சுதந்திரம். நம்ம பாவ கட்டுக்குள்ள இருக்கோம். இந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மூலமா நம்மளை சுத்திகரித்து வெளியே கொண்டு வராங்க. அடைபட்டு கிடக்குறாங்க சிறைச்சாலைகளுக்குள்ள, அவங்க வெளியே வந்தாச்சுன்னா ஒரு சுதந்திரம். இப்படி பல விஷயங்கள்ல அடிமைப்பட்டு கிடந்த தேசம் தான் நம்மளுடைய இந்திய
தேசம். அப்ப இங்க ராஜ ஆட்சி முறை இருந்துச்சு, வெளிநாட்டுக்காரங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா மக்களாட்சி முறை நமக்கு தேவைப்பட்டது. அப்படிதான் மக்களே தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் ஆட்சி புரிகிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனா இந்த சுதந்திரம் இன்றைக்கு தவறான நோக்கில போய் கொண்டிருக்கு. அதுதான் அவங்க லஞ்சம் அரசியல் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து மூன்றாவது, சுதந்திரம் என்ற பெயர்ல இளைஞர்கள் சீர்கட்டு போகக்கூடிய விஷயம். இன்னைக்கு ஆசிரியர்கள் அடிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றமா இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுகள்ல பெற்றோர்களுக்கு கூட கண்டிக்கக்கூடிய உரிமை பறிக்கப்பட்டு போயிட்டு. இதை பார்க்கும்போது இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு நேராக தான் மாணவர்கள் என்ன செய்யறாங்க, கரங்களை நீட்டுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கொலை பண்றாங்க. அப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, அந்த பிள்ளை சொன்னப்போ ஆதாம் ஏவாள், வேதத்தில் இருந்து ஆதாம் ஏவாள கர்த்தர் சுதந்திரமாக வச்சாரு. அதே மாதிரி காயின் ஆபேல் சுதந்திரம். எல்லா இடங்களிலையும் இன்னைக்கு நான் இங்க நிக்கேன்னா என் வீட்டுல இருந்து இங்க அனுப்பினதுனாலதான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த சுதந்திரம் இருந்ததுனாலதான் வந்துட்டேன். இதே இது எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த சுதந்திரத்தை நான் தவறான நோக்குல போகும்போது அங்க என்ன செய்யறது, எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். என்னுடைய சுதந்திரத்தை நான் தவறான ரீதியில பயன்படுத்துறேன். அப்ப அந்த தெளிவு நமக்கு யார் கொடுக்கணும், யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும் என்னுடைய சுதந்திரத்தை. சுதந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ட்ரெஸ்ஸுக்கு போயிருவாங்க. ட்ரெஸ் போடுறது, மேக்கப் போட்டுட்டு நான் நடக்கிறது, எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் பண்றது, இது சுதந்திரம் கிடையாது. என்னை நான் தற்காத்து கொள்ளணும், அதுதான் முக்கியமான சுதந்திரம். யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என் விருப்பப்படி நான் நடந்து அது காதலா இருக்கட்டும், ஏதோ ஒரு பாவ வழிகளுக்குள்ள இருக்கட்டும், என்னுடைய சுதந்திரம் யார் கேட்க இருக்கிறது? இது நான் எடுக்க முடிவு. திருமண காரியங்களாக இருக்கலாம், அது கிடையாது. என்னுடைய சுதந்திரம் என்பதனை நான் கண்ணியமாக காத்து கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது விஷயம். இப்ப வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படிங்கிறது யாக்கோபின் மகள் தீனாள் அவங்க சுதந்திரமாக தான் என்ன செஞ்சாங்க, சகோதரர்களுக்குள்ள உலாவி வந்தாங்க. தவறான பாதைக்கு போன போது அவளுடைய வாழ்க்கை சீர்கட்டு போச்சு. 1, 2 அவளுடைய சகோதரர்கள் அங்கே கொலையாளிகளாக மாறக்கூடிய நிலைமை உண்டாயிற்று. 2வது, சிறைபிடிக்கப்பட்ட நாகமானுடைய வீட்டில் வேலை செய்து வந்த சின்ன சிறுமி, அவள் சிறைபிடிக்கப்பட்டு வந்தவள். இவர்கள் சொல்வதை அவள் கேட்க வேண்டும். ஆனா இங்க வந்த போது என்னாச்சு, அவளுக்கு நாகமானுடைய வீட்டுல அவருடைய வீட்டு எஜமானி சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அதன் மூலம் தான் அவன் என்ன செஞ்சிருக்கா, அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்துக்கு நீங்கிறதுக்கு நீங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இருந்தது. எனக்கு நன்மை தீமை எது என்று தெரியும். அதன் மூலம் நான் என்னுடைய சுதந்திரத்தை நன்மையான ரீதியில் பயன்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போ நம்மளுடைய இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, முதலாவது மிஷனரிகளுடைய வருகை நம்ம இன்னைக்கு ரட்சிப்பை, மேன்மையான ரட்சிப்பை கண்டடைவதற்கு முதல் காரணமாக இருந்தது. அது நன்மையாக எடுத்துக்கலாம். 2வது, கல்வி, மருத்துவம், இந்த துறைகள், போக்குவரத்து துறைகள் எல்லாவற்றிலும் ட்ரெயின் வந்தது, பிளைட் எல்லாமே அங்கிருந்து தான் நமக்கு என்ன செஞ்சுட்டு கிடைச்சது. அப்ப இது எல்லாம் என்னது, நன்மையாக கருதலாம். தீமை என்ற நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய நாடு வெறுமையாக்கப்பட்டது. எல்லா நன்மைகளையும் அவங்க சுரண்டிட்டு போனதுனால நம்மளுடைய நாட்டுல நன்மை வளங்கள் கம்மி ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். 2வது, தீமை என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய இளம் தலைமுறையினர் கூட சீர்கெட்டு போகக்கூடிய விஷயங்கள், போதை வஸ்துக்கள், கஞ்சா முதலியவைகள், அதுக்கப்புறம் பாலியல் ரீதியான பிரச்சனைகள், போக்சோ வழக்குகள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுதந்திரம் என்ற பெயர்ல இன்னைக்கு எனக்கு பைக் வாங்கி தரலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன், நான் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணலைன்னா அது எனக்கு வேற மாதிரி மிரட்டல்கள், வீட்டுல மிரட்டி சாதிக்கிறது, இதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும். ஒரு ஆள் பெரியவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்கும் பொழுது அது நமக்கு வருத்தமா இருக்கு, ஏன்னா என் குழந்தை. இது நான் மற்றவங்களை கண்டிச்சேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களும் ஒரு தாய், கண்டிக்கிறாங்கன்னா அந்த கண்டிப்பு என்னுடைய பிள்ளைக்கு நன்மையாக தான் இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நன்மை
வெளிநாட்டவர்களுடைய வருகை நமக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி நன்மையாக அமைந்தபடினாலதான் இன்றைக்கு என்னது சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிற்பாடு நம்மளுடைய தேச தலைவர்கள் காந்திஜி, நேரு இவங்க எல்லாருமே என்னது அவர்களுடைய போராட்டத்தினாலதான் பெண்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா பெரியார் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு இங்க வரைக்கும் முடிய கட் பண்ணணும், ஆண்களை போல பைக்ல ரெண்டு சைடு 2 சைடு கால் போட்டு இதெல்லாம் கண்டவர் தான் யாரு? பெரியார். இவங்க எல்லாம் போராடினதுனாலதான் இன்னைக்கு நான் பைக்ல போறேன், பஸ்ல போறேன், ஏது நைட்ல போறேன். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம அவங்களதான் நினைவு கூறணும். ஏதோ வந்த சாக்லேட் சாப்பிட்டோம் போறது கிடையாது. அவர்களுடைய பின்புலத்துல சிந்தப்பட்ட வேர்வைகளும் ரத்தங்களும் தான் நம்மளை இந்த அளவுக்கு சுதந்திரமாக நடமாட வைத்திருக்கிறார். அதை நம்ம தவறாக பயன்படுத்தாம நேர்மையான நல்ல வழியில் பயன்படுத்தினால் அது அவர்கள் நமக்கு பெற்று தந்த சுதந்திரத்திற்கு மதிப்பு தரும் என்பதனை கூறி முடிக்கும். அப்ப விடுதலை அப்படின்னா சுதந்திரம்னு, அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்த கூடாது. ஆவிக்குரிய விதத்துல கூட பாத்தீங்கன்னா நம்மள எல்லாம் ஆட்களாக கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவத்துல இருந்து, சாபங்கள்ல இருந்து, வியாதியில இருந்து, பிசாசின் போராட்டத்துல இருந்து எல்லாம் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலை என்ன செய்யக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. விடுதலை என்னைக்கு எது வரைக்கும் தேவை? நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தேவை, பரலோகத்துக்கு போற வரைக்கும் தேவை. அதனால எப்போதுமே தேவ பயன்படுறப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்க, காரியம் பார்த்து முடிக்க போறோம். சின்ன பிள்ளைங்க தான் பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை, என் கடமை கிடையாது. உங்க பிள்ளைங்களை நீங்க தான் அடக்கி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும். சுதந்திரம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? இன்றைக்கு நம்ம 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த சுதந்திரம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்னு சொல்றோம்ல, அவங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க? ஸோ முதலாவது 1600வது ஆண்டுல இங்கிலாந்து நம்ம ஊர்ல இந்த ஸ்பைசஸ் சொல்லப்படுற இந்த பொருட்கள், நம்ம ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் பருத்தி, இது எல்லாமே நம்ம ஊர்ல ஒரு விலை, நம்ம ஊர்லயே இந்த பொருட்கள் எல்லாம் விலை அதிகம் தான். ஆனா இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுகள்ல இது ரொம்ப 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 காஸ்ட்லி. இப்ப எப்படி நம்ம துபாயில விற்கிற பேரிச்சம்பழம் அவங்க ஊர்ல ஒரு அமௌண்ட், இப்ப அதே பேரிச்சம்பழம் இங்க வந்துச்சுன்னா அது காஸ்ட்லி. ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல இந்த மாதிரியான பொருட்கள் ஒரு அமௌண்ட் இருந்தாலுமே இந்த இங்கிலாந்து சொல்லப்படுகிற அந்த நாடுகள் எல்லாம் இந்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க இருந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு விலை மதிப்புள்ள பொருட்களை ஃபர்ஸ்ட் டச்சு பீப்புள், டச்சுக்காரங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சோசியல் புக் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவங்க தான் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி இங்கிலாந்துக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இவங்க நம்ம ஊர்ல இருந்து இந்த பொருட்களை வாங்கி இங்கிலாந்து கொடுத்தாங்க. அப்ப இங்கிலாந்து இருக்கிறவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, எதுக்கு நம்ம டச்சுக்காரங்கிட்ட இருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்? இப்ப டைரக்டா போய் வாங்குறதுக்கும் ஒருத்தவங்க மூலமா நம்ம கிட்ட வர்றதுக்கும் காசு வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம டைரக்டா போய் ஒரு கடையில வாங்குறதுக்கும் இவங்க கொடுத்து அங்க போய் வாங்கிட்டு கொடுத்ததுனால ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ அதனால இங்கிலாந்து பீப்புள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இவங்க கிட்ட இருந்து எதுக்கு நம்ம வாங்கணும், நம்ம டைரக்டாவே இந்தியாவுக்கே போய் நம்ம டைரக்டா அங்க இருந்து பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சுதான் முதல் முறையாக வணிக நோக்கத்துக்காக பிசினஸ் மைண்ட் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு அவங்க ஃபர்ஸ்ட் வரல. இந்த பொருட்களை கம்மியா நம்ம டைரக்டா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்குறாங்க. தெரியும், கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கம்பெனியை நம்ம ஊர்ல சென்னை பட்டணத்துல அவங்க நிறுவுறாங்க. இதனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இங்கிலாந்து இருக்கிற அந்த தலைவர்கள் போய் அவங்களுடைய நாட்டை ஆட்சி செய்து அந்த ராணி கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கறாங்கன்னா, நம்ம எதுக்கு இந்த டச்சுக்காரங்கிட்ட இருந்து நம்ம பொருட்களை வாங்கணும், நம்மளே டைரக்டா போய் நம்ம இந்தியாவில போய் ஏற்றுமதி செய்து கொள்ளலாம்னு அனுமதி கேட்ட பிறகு அந்த ராணியும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால இங்கிலாந்துக்காரங்க இப்ப நம்ம ஊர்ல வர போறாங்க. வரதுக்கு முன்னாடி, நம்ம இந்திய தேசத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்தோனேஷியா, மலேசியா, இப்ப இருக்கிற இந்தோனேஷியாலையும் மலேசியாலையும் தான் போலான்னு அவங்களுக்கு பிளான் இருந்துச்சு. ஆனா
அந்த தேசத்துல ஆல்ரெடி பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்ல இருந்து பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. இப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் போட்டி வருது. இந்த ஊர்ல இருந்து நீ வாங்குவியா நான் வாங்குவியா அப்படின்ற போட்டி வந்து இந்தோனேஷியா மலேசியாவில் வந்ததுனால பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டாங்க. நம்ம அங்கெல்லாம் போனாங்க, ஏற்கனவே ஒரு பெரிய போட்டி இருக்கு, யார் பொருள் வாங்குவோம்னு போட்டி இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு ராணியோட பர்மிஷனோட நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றத வந்து நிறுவனாங்க. ஸோ இந்தியாவில் வந்தவங்க ஃபர்ஸ்ட் எங்க வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற குஜராத் சூரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வராங்க. ஸோ வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்போ அவங்க பிரிட்டிஷ்காரங்க வரும் பொழுது இப்போ இருக்கிற நார்த் பகுதி வடக்கு பகுதியை வந்து முகலாயர்களும் மேற்கு பகுதியை வந்து மராத்தியர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜஹாங்கீர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தாரு, இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அந்த ஜஹாங்கீரோட கோட்டை வந்து அவர் கட்டின அந்த கோட்டையெல்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவ்வளவு அழகா இந்த இந்திய பீப்புள் வந்து இவ்வளவு அழகான கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க, நம்மளுடைய எல்லா கலை திறமைகள் நம்ம கட்டி இருக்கிற அந்த சிற்ப கலைகள் எல்லாமே வந்து நம்ம தேசத்துல வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களே வந்து ஆச்சரியப்படத்தக்க வகையில தான் நம்ம ஊர்ல எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்க. அடுத்து 1639 ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கோட்டையை வந்து இந்த பிக்சர் காமிக்கிறேன். இது வந்து நிறைய பேர் இந்த பிராட்வே வழியெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, இப்பயுமே இது இருக்கு. ஸோ இந்த கோட்டை வந்து கட்டினது வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டினாங்க. இதுக்கு பேர் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை வந்து சென்னைன்னு சொல்லலாம், அவங்க சென்னை பட்டணம் அப்படின்னு தான் சொன்னாங்க, மெட்ராஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சென்னைன்ற ஒரு பேரே வந்து வந்துச்சு. ஸோ இந்த கோர்ட் வந்து கட்டப்பட்டது பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துல. ஸோ அவங்க வந்து அதான் அவங்க ஆட்சி செய்யல, அப்போ அவங்க வந்தாங்க வணிக நோக்கத்துக்காக வந்தாங்க, இந்த கோர்ட்டை வந்து கட்டினாங்க. கட்டின பிறகு அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து எதனால இந்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்தியாவில இருந்துதான் எல்லா பொருட்களுமே வந்து கடல் வழியாக ஈஸியா அவங்க நாட்டுக்கு வந்து போக முடியும். ஸோ கடல் அந்த போக்குவரத்து வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது வந்து நம்ம இந்தியாவில இருந்து தான் ஈஸியா போக முடியும். சென்னையில இருந்தா இந்தியாவில குறிப்பா சென்னையை தெரிஞ்சதுக்கு காரணம் வந்து கடல் வழி போக்குவரத்து ரொம்ப ஈஸியா அமைஞ்சதுனாலதான் சென்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணவங்க வந்து மெயினா வந்து என்னன்னா, நம்ம நாட்டை அப்போ வந்து நிறைய குறுநில மன்னர்கள் சின்ன இப்போ நம்ம உலக வரைபடத்துல பாக்குறோம்ல, இந்தியானா இப்படி ஒரு வரைபடம் வரும், இந்தியா மேப் தெரியும்ல. ஆனா இந்த மேப் வந்து அப்போ இல்ல, பிரிட்டிஷ் வரும்போது இப்ப இல்ல. இப்போ இருக்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா, அப்புறம் இந்தியா இலங்கை எல்லாம் பிரிச்சிருக்குல்ல. அப்போ வந்து எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளா இல்லை, எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ இருக்கும்போது நம்மளுக்குள்ளேயே நம்மளுடைய தேசத்தை ஆட்சி செய்த மன்னர்களுக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்குள்ளேயே இந்த குறுநில மன்னர்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படி ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையை தான் பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய நன்மைக்காக அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க. எப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா, இப்போ ஒரு ராஜாவுக்கிட்ட போய் நான் வந்து அவங்கள எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா இன்னொரு ராஜாவை வந்து அவங்களுடைய வசப்படுத்தி கொள்வாங்க. நீ வந்து இந்த ராஜாவை வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன், அப்புறம் இந்த பொருட்களெல்லாம் உங்க ஊர்ல இருந்து இப்படி விதை மதிப்புள்ள இந்த பொருட்களுக்கு என்ன பட்டல் அவங்க ஏதாச்சும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதற்கான அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம், நானும் ஹாப்பியா இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த கொள்கையை தான் வந்து வெள்ளையர்கள் பயன்படுத்தினாங்க. ஆனா என்னன்னா, நம்மளுடைய அந்த நம்மளை ஆட்சி செய்த ராஜாக்கள் யாருமே நம்ம நாட்டோட வளம் சுரண்டப்படுது, நம்ம விலை மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து இவ்வளவு சீப்பான ரேட்டுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம சுயநலமா தான் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாமே. இப்ப நம்ம சொல்றோம் நிறைய பேர் சுயநலமா தான் இருக்காங்க, இப்ப இருக்கிற தலைவர்கள் சுயநலமா இருக்கான்னு சொல்றோம். ஆனா அப்பவே வந்து தலைவர்கள் எல்லாருமே வந்து மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கை சுயநலமா நம்ம நல்லா இருக்குமா, நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வருதா, நம்ம இந்த பொருள் கொடுத்தா நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வருதா, அவ்வளவுதான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அதுவே மிகப்பெரிய ஒரு காரணமா வந்து அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் தான் வந்து காந்தி, நேரு, நேதாஜி அவங்கெல்லாம் வந்து அகிம்சை வழி அப்படின்னு சொல்லப்பட்டது அமைதியான முறையில வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி இவருடைய ஆட்சி காலத்துலதான் நம்மளுக்கு வந்து லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படின்றவருடைய ஆட்சி காலத்துலதான் நம்மளுக்கு வந்து இவருடைய தலைமையில இவர் இருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 15, 1947 வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வந்து அடைந்தது. அப்போதான் வந்து இந்தியாவே பாகிஸ்தான் தனித்தனியா பிரிக்கப்பட்டது. இப்ப நம்ம சொல்ற தனித்தனியா பிரிச்சிருக்கிறது வந்து
1947 தான் பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நான் வேதத்துல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் நம்ம வந்து சில இதுல வந்து நம்ம அடிமைகளா தான் சில காரியங்கள் வந்து இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து எதையுமே வந்து நம்ம அடிமையா இருக்கணும்னு நம்ம விரும்பல. நம்ம வந்து நம்மளுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் நம்மளுக்கு வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மளுக்கு வந்து அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த அதிகாரத்தை வந்து நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிடாது. அந்த வார்த்தையை தான் நம்ம எப்பயுமே ஞாபகம். எவ்வளவுதான் நம்ம சுதந்திரம், ஃப்ரீடம் ஆண்டவர் வந்து நம்ம நன்மையத்தையும் நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. ஸோ அந்த ஃப்ரீடமை வந்து நம்ம வந்து தவறாக யூஸ் பண்ணாத படிக்கு அவர் நம்மளுக்கு கொடுத்த அவரோட பிள்ளையாகும்படி கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களுடைய ஒர்க்குக்கு நிமித்தமாக கட்டாயம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே ஒரு சிலர் எங்களுடைய ஊழியத்தை சார்ந்த பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். முடியாது